எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்ல இந்த மாதிரி பிஸ்கட் ராப்பர்ல இருந்து நம்ம சூப்பரான கிராஃப்ட் பண்ண போறோம். எப்பவுமே பிஸ்கட் ராப்பர நம்ம குப்பை தொட்டியில தான் போடுவோம். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா இந்த கிராஃப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க குப்பை தொட்டியில இந்த பேப்பர் ராப்பர போடவே மாட்டீங்க. ஐ பெட் யூ. கட கட கடன்னு இந்த பிஸ்கட் ராப்பர இப்படியே நம்ம முதல்ல பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ல துணி வச்சு இத தொடச்சிடலாம். ஏன்னா உள்ள பிஸ்கட் இருக்கும் இல்லையா? அதோட அந்த அ துகள்கள் இருக்கும். ஓகே. ஸோ அத வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். அடுத்து இத ஒரு பக்கம் வச்சுட்டு, நம்ம இன்னொரு பக்கம் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டான கார்ட்போர்ட் இருக்கும் இல்லையா? அத எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி பெரிய சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுவும் இல்லாதவங்க தட்டு இருக்கு இல்லையா? வீட்ல சாப்பிடுற தட்டு, அது வச்சு வரைஞ்சுக்கலாம். காம்பஸ்னா பெரிய காம்பஸ் தேவைப்படும். அதனால தட்டு வச்சு வரைஞ்சுக்கோங்க. அடுத்து இத கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு நல்ல பிளாக் கலர்ல இப்ப பெயிண்ட் குடுத்துறலாம். சென்டர்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் இதுல வரைஞ்சிடுங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியணும்னா ஒயிட் பென் யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பென்சில்ல அந்த ட்ரேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால ஒயிட் பென் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. பென்சிலே யூஸ் பண்ணி அதுல தடயம் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே ட்ரேஸ் வரா மாதிரி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம 16 பார்ட்ஸா இத பிரிச்சிட போறோம். சிக்ஸ்டீன் பார்ட்ஸா இப்ப நம்ம இத பிரிச்சாச்சு. அடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் ராப்பர் இருக்கு இல்லையா? அது எடுத்துக்கோங்க. அது எடுத்துட்டு ஸ்கேல்ல இந்த மாதிரி 0.5 சென்டிமீட்டருக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கேல்ல யூஸ் பண்ணி, நைஃப் யூஸ் பண்ணி, இத வந்து ஷ்ரெட் பண்ணி அழகா இந்த மாரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி கிடைச்ச இந்த பிஸ்கட் ராப்பர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருங்க. ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம 16 பார்ட்ஸா பிரிச்சோம் இல்லையா? அது மேல ஃபுல்லா இந்த மாதிரி நீங்க ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம வச்சிருக்க அந்த பிஸ்கட் ராப்பர்லயும் இந்த மாதிரி நீங்க ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இத அப்படியே நம்ப சக்கரத்துல வர அந்த கோடுகள் மாதிரி ஃபுல்லா இப்படி ஒட்டிடுறோம். வாவ்! எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? 25% ஆஃப் கிராஃப்ட் முடிஞ்சிருக்கு. மீதி 75%க்காக திருப்பி எடுங்க இந்த பிஸ்கட் ராப்பர. இத எடுத்து இத 4 பக்கமும் நல்லா கட் பண்ணிடுங்க. ஏன்னா, கட் பண்ணாத அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிருக்கும். கச்சக்கு மொச்சக்குன்னு இருக்கு இல்லையா? ஸோ, அது எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுடணும். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ராப்பர் எல்லாத்தையுமே ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்க்கு தான் கட் பண்ணணும்னு இல்ல. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டு, இப்போ இருக்கிற இந்த கேப் எல்லாத்துலயுமே இந்த ட்ரையாங்கிள்ல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி, அழகா நம்ம ஒட்டப் போறோம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க கட் பண்ணிக்கலான்றப்போ, சின்ன சின்ன சைஸஸாவும் கட் பண்ணி அந்த அ ட்ரையாங்கிள்க்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடுங்க. ஓகே? ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணி ரொம்ப அழகா இப்ப நம்ம இத ஒட்டி எடுத்தாச்சு. இதுவே பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் இதுல இன்னும் சூப்பரான ஒரு ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்றீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன அட்டைகள், துணி அட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த அட்டைகள் எடுத்துக்கோங்க. இது கார்ட்போர்ட்ன்னு சொல்ல மாட்டோம். பட் கார்ட் மாதிரி திக் பேப்பரா இருக்கும் இல்லையா? அதுதான் இது. இது வந்து உங்களுக்கு சாதாரணமாவே நீங்க துணி வாங்கும்போது கிடைக்கும். இல்லன்னா ஏதாவது அ புரோட்டீன் பவுடர் டப்பா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி நீங்க வரைஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாவே இந்த கிராஃப்ட் முழுக்க வேஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கியூட்டான பட்டர்ஃப்ளை வரைஞ்சிடுங்க. உங்ககிட்ட பெரிய கார்டு இருந்தது அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரெச்சா அந்த பட்டர்ஃப்ளை வரைஞ்சிடுங்க. என்கிட்ட பெரிய கார்டு இல்லாததுனால நான் 3 பார்ட்டா பிரிச்சு இத வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு இப்ப கலரிங் பார்ட் வந்தாச்சு.
பட்டர்ஃப்ளைக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேருன்றத கமெண்ட் பாக்ஸ்ல யார் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? கம்ப்ளீட்டா கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? சிசர் யூஸ் பண்ணி இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இத ஃபுல்லா கட் பண்ணி அழகா இந்த மாரி எடுத்து வச்சிடலாம். எடுத்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம அசெம்பிள் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த கார்ட்போர்டு, பிஸ்கட் ராப்பர் அந்த ரவுண்ட் எடுத்துட்டு, அதுல ஃபர்ஸ்ட் விங்க இந்த மாதிரி நம்ம அழகா ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் விங்கையும் ஸ்டிக் பண்ணிட்டு, தேர்ட் பார்ட் அந்த பட்டர்ஃப்ளையினுடைய பாடி அதையுமே இதுல அழகா நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை இன்னும் அழகாக்கிறதுக்காக இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் நமக்கு காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மறுபடியும் கார்டு எடுத்துக்கோங்க. அதுல அழகான ஒரு லீஃப் வரைஞ்சுக்கோங்க. இந்த டிராயிங் எல்லாமே உங்களுடைய விருப்பப்படி நீங்க வரைஞ்சுக்கலாம். நான் வரைகிற மாதிரியும் வரையலாம். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் ஈஸியா வருதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லா நம்ம வரைஞ்சிட்டு, இதுக்கு டெக்ஸ்டரா நான் லைட் கிரீனை பார்டர்ல கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃப்ளாரும் வரையறேன். அந்த ஃப்ளாருக்கு பிங்க் கலர் குடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க டார்க் ப்ளூ கலரும் குடுக்கலாம். அதே மாதிரி ஒயிட் கலரும் குடுக்கலாம். ஓகேவா? இல்ல கம்ப்ளீட்டா எல்லோவும் குடுக்கலாம். பட் பட்டர்ஃப்ளையோட எல்லோவும் சேர்ந்து ஒரே கான்ட்ராஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால நீங்க கான்ட்ராஸ்ட் ஆகாது, மெர்ஜ் ஆயிடும். ஸோ கான்ட்ராஸ்ட்டா நம்ம பிங்க் கலர் இதுக்கு இப்ப குடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர்ல குடுத்துட்டு, இத காய வச்சு இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த ஃப்ளார் பார்ட்டியும் இதுல நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்போ இதுல அடிஷனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கார்னர்லாம் இருக்கு இல்லையா? அத கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது கிளே இருக்கு இல்லையா? மோல்டட் கிளே. அத வச்சு ஒரு ரிங் மாரி போடலாம்னு நெனச்சேன். பட் அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலா ஜூட் சணல் கயிறு இருக்கு இல்லையா? அத பார்டரா இதுக்கு கம்ப்ளீட்டா நான் குடுத்துட்டேன். ஸோ இத கம்ப்ளீட்டா குடுத்ததுக்கு அப்புறமா டபுள் ரவுண்டா குடுக்குறேன். அப்பதான் அதோட டெப்த் நல்லா இருக்கும் நமக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3டி அவுட்லைனர் கோன் இல்லன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா 3டி அவுட்லைனர் கோன விட நீங்க ஒயிட் கலர் பெயிண்டே யூஸ் பண்ணிட்டு போலாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்காக. ஸோ இதுல ஃபுல்லா டாட்டா இந்த மாரி ஒயிட் கலர்ல குடுத்துடுறோம். அடுத்து கிளேவ எடுத்துக்கலாம். கிளேவ எடுத்துட்டு நம்ம வச்சிருக்க அந்த ஜூட் பார்டர் இருக்கு இல்லையா? அதுல ஃபுல்லா இந்த கிளேவ இப்படி அப்ளை பண்ணிடுறோம். வெறும் கிளேவா அப்ளை பண்ணும்போது அதுக்கான அந்த ஒரு கிரிப் இருக்காது. கூடவே பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் சர்க்கிளா கரெக்ட்டா நமக்கு வரணும். இந்த லிப் ஆன் ஆர்ட்லாம் பண்ணும்போது, அத அழகா திரட்டுவாங்க இல்லையா? அந்த மாரி திரட்டணும். பட் இதுல அது வருமான்றது டவுட். அதனால நான் ஃபர்ஸ்ட் இது ஜூட் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல இந்த கிளேவ நம்ம இது மாரி குடுத்துட்டோம்னா, நமக்கு ஒரு லுக் நல்லாவே இருக்கும். ஒரு மாரி கிளம்ஸியா இருக்கும். பட் பார்க்க நல்லாருக்கும். ஓகே. அதுக்காக தான் இது. ஸோ இப்ப கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 3டி அவுட்லைனர் கோன் பிளாக் கலர் எடுத்து இந்த ஃப்ளாருக்கு பட்டர்ஃப்ளைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாரி நம்ம குடுத்துடுறோம். ஸோ அந்த பார்டர் குடுத்ததுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையோட பாடிக்கு மட்டும் ஒயிட் கலர்ல நான் குடுத்துருக்கேன் 3டி அவுட்லைனர் கோன். குடுத்துட்டோம்னா, இந்த கியூட்டான ஹோம் டெக்கர் அப்படின்றது நமக்கு ரெடி. ஸோ வேஸ்ட்டான கார்ட்போர்ட், வேஸ்ட்டான பிஸ்கட் ராப்பர் அண்ட் வேஸ்ட்டான கார்ட். இத வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா வால் டெக்கர் நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இதோட ரிசல்ட் அப்படின்றது இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.